நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகி கொள்வோம். உங்களுடைய ஹேண்ட்ஃபோன் தயவு கூர்ந்து சைலண்ட் மோட் தாழ்மையாய் அடித்து வைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனைக்கு அது இடையூறாக இருக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிக்க கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நம்முடைய தேவன் சமாதான பிரபு எனப்படும். அந்த பரிசுத்த தேவனை நாம் யாவரும் போற்றி பாடும் மனமாக சபையார் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துமஸ் தினத்தை தேவன் நமக்கு அளித்த பாவ மன்னிப்பு ரட்சிப்பை நாம் எண்ணி கர்த்தர் நம்ம மேல் பாராட்டின தயவை நினைவு கூர்ந்து இந்த நாளிலே கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். உற்சாகத்துடன் கைகளை தட்டி நாம் முதல் பாடலாக கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையால் வெற்றி சிறந்தார். கைகளை தட்டி நாம் பாடுவோம்.
2000 முன்பு எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் கனத்தையும் பலத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கின்றவரே, கனம் பொருந்திய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, சிங்காசனத்தில் சதா காலமும் வீற்றிருக்கும் எங்கள் தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வல்லமை உள்ள தேவன், கிருபை நிறைந்த தேவன், அதிசயங்களை செய்கின்ற தேவன். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து முடித்து தருகின்ற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நீர் பரிசுத்த தேவன் ஆண்டவரே, பரிசுத்தத்தில் வீட்டிருக்கும் தேவன் நீர். எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்தும்படி இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய சன்னிதானத்தில் எங்களுடைய கால்கள் பதியும்படி ஆண்டவரே நீர் எங்களை அழைத்து வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நீர் எங்கள் மேல் பாராட்டின எல்லா தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உம்மை தேடாத நாட்கள் பல நேரம் ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நடந்த நாட்கள் பல நேரம். ஆனாலும் நீர் எங்களை மன்னித்து அரவணைத்து எங்களை நீர் நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, அதற்கு தடையாயிருக்கின்ற எங்களுடைய சகல பலவீனங்கள் பாவங்கள் எங்களுக்கு தயவாய் நீர் மன்னித்து ஆண்டவரே, ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்தை கண்டவர்களாக நாங்கள் காணும்படி எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆராதனை முற்றிலுமாக ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா அங்கங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட, கனப்பட, ஸ்தோத்திரப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மீண்டுமாக எங்களை நாங்கள் தாழ்த்தி நாங்கள் உம்முடைய பாதத்தில் இந்த ஆராதனையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துமாறு இயேசுவின் வல்லநாமத்தில் ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். சபையவர் அமருங்கள். கிறிஸ்துமஸ் பாடலை நாம் பாடுவோம். உலகில் வந்தார் தேவசுதன், வையம் போற்றும் வல்ல பரன்.
மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிக்கு நாம் கடந்து செல்லுவோம். சபையார் யாவரும் எழுந்து நின்று இந்த பகுதியை நாம் வாசிப்போம். மாறி மாறி எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 26 தொடங்கி 38 வரை மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 26 தொடங்கி 38 வரை மாறி மாறி வாசிப்போம். 26வது வசனம். 6ஆம் மாதத்திலே கபரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். வசனம் 34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரிக்கிறார். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். 38ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். தேவனுக்காக வசனம் நம் உள்ளத்தில் கழிப்பராக. ஆமென். சபையார் அமருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உளுத்தராம் பைபிள் பிரஸ்பிட்டரின் தமிழ் ஆராதனைக்கு, குறிப்பாக இன்றைக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு சபையின் சார்பில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மத்தியில ஒரு சில புது முகங்களை நான் காண்கிறேன். எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி நீங்க வந்ததற்காக ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தயவு கூர்ந்து முதல் முறையாக இந்த ஆராதனைக்கு வந்தவர்கள் நீங்கள் எழுந்து நிற்க, அதாவது இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு முதல் முறையா நீங்க வந்திருந்தீங்கன்னா தயவு கூர்ந்து நீங்க எழுந்து நில்லுங்க. பயப்பட வேணாம், உங்களை முன்னுக்கெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். ஓகே, உங்களை நாங்கள் வரவேற்க விரும்புகிறோம். ஓகே, ஓகே பிரதர், உங்க பேரு ஏற்கனவே இங்க வந்திருக்கிறீங்க, ஆனா அப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க. ஓகே, உங்க பேரு சொல்லுங்க. ஓகே, தனேஷ் வந்திருக்கிறாரு. பிரதர் உங்க பேரு ஐரிஷ்குமார். ஓகே, அப்புறம் அங்க லினிக்கண்ணே முதல் முறையா நீங்க ஆராதனை, உங்களுடைய தாய் சகோதரி உங்க பேரு மார்டினா. ஓகே ஓகே, இந்த பக்கம் ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க, சிவகார்த்திகேயன். ஓகே, அவர் போன வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு வந்தாரு, இந்த வருஷமும் வந்திருக்கிறாரு. வேற யாராவது இருக்கீங்களா புதுசா இந்த சபையில காலடி எடுத்து வச்சவங்க? இல்ல, இங்க யாரும் இருக்கிறீங்களா? இல்ல. ஓகே, சோ மத்ததெல்லாம் பழசு தான். ஓகே, பழசு எல்லாமே பழசு.
ஓகே, இன்னைக்கு அந்த பாடலை நம்ம கேட்கவிருக்கிறோம். ஓகே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து நன்றி. நாம் காணிக்கை தசம் பாகம் எடுப்பதற்கு முன்பதாக இன்னொரு கிறிஸ்துமஸ் பாடலை நாம் பாடுவோம். பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மகிமை. பரிசுத்த தேவனுக்கு நம்முடைய காணிக்கை தசம் பாகங்களை நாம் வழங்குவோம். ஸ்தோத்திர பாடலை நாம் பாடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, அப்பா, அந்த கால வேலைக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இறக்கத்தை நீ காட்டினதுக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல ஒரு பருவநிலை கொடுத்து எங்களை இப்படியாக குடும்பமாக நீ கூட்டி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த கால வேலையில் ஆண்டவரே, இப்படியாக சமபாகம் காணிக்கை நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதை நீ ஆசீர்வதிக்குமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேஷால வேலை செய்கிறவர்களும் சிங்கப்பூர் வேலை செய்கிறவங்களும் ஒரு போக்கிலும் வருதிலும் ஆண்டவரே, விசேஷமாக இவர்கள் மேல் காத்திருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பூர்ண பலத்தையும் சுகத்தையும் கொடுத்ததுக்காக அதிகமாக நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா அந்த காணிக்கை தசம பாகத்தை சபை தலைவர்கள் சரிவர பயன்படுத்த ஆண்டவரே போதிய ஞானத்தை நீ தர விதமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னால தேவனா இருப்பதற்காக நன்றி செலுத்தி இந்த ஜெபத்திற்கும் ஜீவனுள்ள பரம்பிதாவே. ஆமென். நாம் போதக ஜெபத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக சபையார் யாவரும் எழுந்து நின்று இன்னொரு கிறிஸ்துமஸ் பாடலை நாம் பாடி பாடலுக்கு பிறகு சபையின் போதகர் நம்மை ஜெபத்தில் வழிநடத்துவார். கடந்து செல்வோம். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகா இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். ஆண்டவரே, நீர் உயர்ந்தவரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, நீர் பாராட்டிய சகல கிருபையும் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனுகுலத்தின் மேல் நீர் மிகுந்த அன்பு கொண்டவராக இருக்கிறீர். ஆண்டவரே, ஆகையினால் ஆண்டவரே, உம்முடைய குமாரனை நீர் எங்களுக்காக மனுகுலத்திற்காக நீர் அனுப்பியதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, மனுகுலம் ரட்சிக்கப்படவும், மனுகுலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும், மனுகுலம் தேவனிடத்தில் மீண்டுமாய் சேரும்படியாய் உம்முடைய குமாரனை எங்களுக்காக கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் எங்களுக்காக மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்து எல்லா பாடுகளையும் அனுபவித்து கல்வாரி சிலுவையில எங்களுக்காக உம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக மரித்து நீர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சிலுவையின் மரணம் இல்லாவிடில் எங்களுக்கு பாவ மன்னிப்பில்லை. ஆண்டவரே, கர்த்தாவே, இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கல்வாரி சிலுவையிலே நீ செய்த தியாகங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவ கடனுக்காக நீர் செலுத்தின கிரயத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மீட்பினாலே நாங்கள் நீதிமானாக்கப்படுகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீ சொன்னீர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று. அப்படியாக நீர் எங்களுக்கு சத்திய வழியை காண்பித்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உலகத்திலே மனிதன் தேவனிடத்திலே சேருவதற்கான எல்லா வழிகளையும் அவன் தெரிவு செய்கிறான். ஆனால் நீரோ இந்த ரட்சிப்பு அடைவதற்கு என்னிடத்திலே வாருங்கள் என்று நீர் மாத்திரம் சொன்னீர். ஆண்டவரே, அப்படியாக இன்றைக்கு உம்முடைய
தயவை பெற்ற ஒவ்வொருவரும் நீதிமானாக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இயேசுவே, இன்றைக்கு உம்முடைய பிறப்பை நாங்கள் நினைவு கூறும் பொழுது அந்த கல்வாரி சிலுவையையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். கல்வாரி சிலுவை இல்லாவிடில் எங்களுக்கு மன்னிப்பில்லாத ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களுக்குள் வாசம் செய்து எங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிற ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த ரட்சிப்பின் பாதையிலே நாங்கள் நிலைத்திருக்கவும், நாங்கள் ஸ்திரப்பட்டிருக்கவும், பலவிதமான போராட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிற நாட்களிலே உம்முடைய வசனத்தை கொண்டு ஆவியானவரே எங்களை பலப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு உணர்த்தி திவ்ய பாதையிலே நாங்கள் நடக்கும்படி செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாக இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில கிறிஸ்துமஸ்ல இருக்கிற கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்க்க, கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்க கர்த்தாவே, நீர் எங்களை அழைத்து வந்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இன்றைக்கு இந்த ஆராதனை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதித்து, தேவனே, சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் மெய்யாகவே முழு ஆத்துமா முழு பலத்தோடு முழு மனதோடு உம்மை சேவிக்க ஆராதிக்க அவர்களுக்கு உதவி தாரும். ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்களை நீர் இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இந்த சுவிசேஷத்தின் செய்தியை அவர்கள் கேட்டு கர்த்தரிடத்திலே அவர்கள் சேரத்தக்கதாக ஆண்டவரே, நீர் அவர்களோடு கூட இடைப்பட வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவரே, அநேகர் வாழ்க்கையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார், பலவிதமான வேதனைகளோடு இருக்கிறார். ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள். கர்த்தாவே, இவர்கள் யாவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு நீர் உம்முடைய செய்தியை கொண்டு வந்தீர். ஆண்டவரே, ஏழை எளியவர்களுக்கு நீர் பிறந்தீர் கர்த்தாவே. அப்படியாக இன்றைய கிறிஸ்துமஸ் காலங்களிலே இதோ திக்கற்றவர்களையும் ஆண்டவரே, ஏழை எளியவர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடவுளை தேடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துவீராக. கடவுளே இல்லை என்று சொல்கிறவனுக்கும் ஆண்டவரே, உம்மை நீர் வெளிப்படுத்துவீராக. இப்படியாய் கர்த்தாவே, இந்த நாளிலே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உம்முடைய சுவிசேஷம் உலகமெங்கும் படரும்படியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் உம்முடைய சுவிசேஷத்தின் நற்செய்தியை அவர்கள் கேட்பார்களாக. ஆண்டவரே, உலகம் முழுவதும் நடக்கிற ஆராதனைகளை, கிறிஸ்துமஸ் ஆராதனை கர்த்தரை விசேஷமாய் ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். இன்றைய நாளிலே உம்முடைய சுவிசேஷமானது எல்லா திருச்சபைகளிலும் பரவத்தக்கதாக ஆண்டவரே, நீர் இடைப்பட நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, இது எங்களுக்காக செய்யப்படுகிற ஆராதனை அல்ல, இது உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்யப்படுகிற ஆராதனை. அப்படியாக இந்த ஆராதனையில் உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுகிற எங்களுடைய குடும்பம், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பார். ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு வருகிற விருந்தாளிகளுக்கு உம்முடைய அன்பை நாங்கள் பகிரத்தக்கதாக எங்களையும் நீர் வழிநடத்த நாங்கள் செபிக்கிறோம். தேவனே, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த நாட்களை நீர் எங்களுக்கு அமைத்து கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நேர்த்தியாய் செய்ய எங்களுக்கு உதவி தாங்க. நீர் அன்புள்ள தேவன், அன்புள்ள தேவனை நாங்கள் மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல எங்களுடைய நாவுகளை திடப்படுத்தும், எங்களுடைய வாய்களை திறந்தருளும். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, எங்களை தயவாய் நடத்தும். உம்முடைய அன்பை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் தயவாய் இறங்கி உம்முடைய அன்பை அவர்கள் கண்டடைவார்களாக. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையினால் அவர்களை நிரப்பி உம்முடைய வார்த்தையின்படியே அவ்வார்த்தையை கேட்டதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தயவாய் எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அமருங்கள்.
1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 9, 10 வாசிக்க கேட்போம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்வது கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இன்றைக்கு புதிதாய் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களுக்கும் விசேஷித்த கிறிஸ்துமஸ் வாழ்த்தை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஒரு பாடல் இருக்கிறது, கிறிஸ்தவ பாடல். அந்த பாடல் வரிகள் இப்படியாக நாம் பார்க்கிறோம். தந்தை தாய் அன்பொரு நாள் அது தனிந்தே போய்விடும், தன் பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும், கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும், நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும், உறவினர் அன்பொரு நாள் அது ஒழிந்தே போய்விடும், உடன் பிறந்தவர் அன்பொரு நாள் அது அழிந்தே போய்விடும், நண்பனின் அன்பொரு நாள் அது நழுவியே போய்விடும், நீ நம்பினோர் அன்பொரு நாள் அது வழுவியே போய்விடும். இதுதான் இன்றைக்கு நாம் காண்கின்ற அன்பு, உலகத்திலே நாம் காண்கின்ற அன்பு. இந்த பாடல் ரொம்ப அழகா அதை விவரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளுடைய அன்பு எப்படிப்பட்டது, கணவன் மனைவியினுடைய அன்பு எப்படிப்பட்டது, உறவினர் உடன் பிறந்தோர் அவர்களுடைய அன்பு எப்படிப்பட்டது, நண்பன் அப்புறம் நாம் நம்பினோர் அவர்களுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று இந்த பாடல் வரிகள் மிகவும் அழகாக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்போ இன்றைய காலங்களிலே மனிதனுடைய அன்பு குறைவுபடுகிறதை நம்ம பார்க்கிறோம், தோல்வி அடைகிறதை நம்ம பார்க்கிறோம், ஏமாற்றம் அடைகிறதை நம்ம பார்க்கிறோம், அது பரிபூரணம் அடைவதில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம். அன்பு அநேக வேளையிலே தணிந்து போகிறது, அன்பு தோல்வி அடைகிறது. இந்த வாரத்தில் எங்களுடைய இன்னொரு திருச்சபையில நுசாயிண்டால கேரளின் ஊழியம் நடந்தது. ஒரு வயதான இல்லத்துக்கு, ஹோம், ஓல்ட் ஃபோக்ஸ் ஹோம், வயதான இல்லத்துக்கு அங்க கேரளிக்கு போயிருந்தோம். எல்லா வயதானவர்கள், இந்தியர்கள், சீனர்கள். அவர்களை பார்க்கும்போது அன்புக்கு ஏங்கி கொண்டிருக்கிற உள்ளங்களாக பார்க்கிறோம். ஏனென்றால் அநேகரை விசாரிக்கும் போது, அந்த தாய் தகப்பன் விசாரிக்கும் பொழுது, எங்களுடைய பிள்ளைகள் எங்களை கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்க, அவங்க எங்களை பார்க்க முடியல, அதனால எங்களை கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்க. அன்புக்காக
ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த 60 ஆத்துமாக்கள், வயதானவர்களை பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டங்களை தான் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அன்புக்கு ஏங்கி கொண்டிருக்கிறோம். அன்பு இருப்பது போல் இருக்கிறது, ஆனால் இல்லாமல் போகிறது. அன்பு கிடைக்குமா இல்லையா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி என்று பார்க்க, இதுதான் நிஜம். இதுதான் நாம் வாழ்கிற உலகம். அநேக வேளையில் இந்த அன்பில் நாம் ஏமாற்றம் அடைகிறோம். அன்பு காட்டுகிறேன் என்று சொல்லி அன்பு காட்டாமல் போகிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த பரிபூரணம் இல்லாத, அந்த பரிபூரண அன்பு இல்லாத இந்த உலகத்திலே நாம் சிந்திக்கும் பொழுது, இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நமக்கு ஒரு விசேஷித்த காரியத்தை வழங்குகிறது. அது என்ன வழங்குகிறது? பரத்திலிருந்து இறங்கி வருகிற அன்பு. The love that came down from heaven. பரத்திலிருந்து இறங்கி வரும் அன்பு என்று பார்க்க. ஏன் இந்த அன்பு பரத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நாம் சொல்கிறோம்? இந்த கிறிஸ்துமஸை நம்ம பார்க்கும்போது, இது 2000 வருடங்களுக்கு முன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். இயேசு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவர் பரத்திலிருந்து வந்தவர். ஆகையினாலதான் நம்ம சொல்கிறோம் பரத்திலிருந்து வந்த அன்பு, அல்லது பரத்திலிருந்து இறங்கி வந்த அன்பு என்று நாம் சொல்லுகிறோம். ஏன் பரத்திலிருந்து இறங்கி வருகிற அன்பு அது விசேஷம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, முதலாவது நம்ம பார்க்கிறோம், அந்த அன்பானது தேவனிடமிருந்து தோன்றியது. இட்ஸ் originated from God. பாருங்க, இன்றைக்கு ஒரு ஊற்று தண்ணி ஊற்று நம்ம பார்க்கும்போது, அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் வருகிறது. அப்ப அந்த தண்ணி எங்க இருந்து வருது? ஊற்று. அதுதான் அங்கிருந்து தான் உற்பத்தி ஆகிறது. சூரியன் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கிருந்து வெளிச்சம் வருகிறது. சரியா? வெளிச்சம் எங்க வருகிறது? சூரியன்ல இருந்து வருகிறது. அப்புறம் நீங்க மழையை பார்க்கலாம். ரெயின், மழை எங்க இருந்து வருது? மேகத்திலிருந்து வருகிறது. மேகம் கருக்கும் பொழுது அப்படியாக மழை தண்ணீர் ஊற்றப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், இந்த மர சாமான்கள், பர்னிச்சர், அது எங்க இருந்து வருகிறது? மரத்திலிருந்து வருகிறது. மனிதன் எங்க இருந்து வருகிறான்? தேவன் படைத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் ஒரு தோற்றம் இருக்கிறது. Everything has beginning, has origins. எல்லாத்துக்கும் ஒரு தோற்றம் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு பிள்ளைகளை நம்ம நம்மளே நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மிடத்துல அன்பு இருக்கிறது. அப்ப இந்த அன்பு எங்க இருந்து வந்தது? என்னுடைய பெற்றோரிடத்திலிருந்து வந்தது. என்னுடைய பெற்றோரிடத்திலிருந்து வந்த அன்பு அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது? அன்பு அவங்களுடைய பெற்றோரிடத்தில். இப்படி நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே போனோம் என்றால் அந்த அன்பு எங்கேயோ ஆரம்பித்தது என்று பார்க்கிறோம். அந்த அன்பு எங்க ஆரம்பித்தது? அந்த அன்பு அது கடவுளிடத்தில் ஆரம்பமானது என்று பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அங்கே நம்ம வாசிக்கிறோம். ஜேம்ஸ் chapter 1 verse 17. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் யாராவது வாசிங்க. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிலவும் இல்லை.
நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அப்படின்னு பார்க்கிறோம். இந்த அன்பு நன்மையானது, இந்த அன்பு விசேஷமானது, இந்த அன்பு அது பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோம். அப்ப அந்த அன்பு எங்கே ஆரம்பமாகிறது? அது கடவுளிடத்திலிருந்து ஆரம்பமாகிறது. அந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நமக்கு வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் அன்பு தேவனிடத்திலிருந்து ஆரம்பமானது, அன்பு தேவனிடத்திலிருந்து உருவம் எடுத்தது, அன்பு தேவனிடத்திலிருந்து தோற்றம் கண்டது என்று நாம் வந்து பார்க்கிறோம். அங்கிருந்துதான் அன்பு ஆரம்பம் ஆகிறது, அங்கிருந்துதான் பிறகு மற்ற எல்லாரிடத்திலும் அன்பு வருகிறதை நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அன்பை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? இந்த பரத்திலிருந்து இறங்கி வருகிற அன்பு அல்லது தேவனிடத்தில் அன்பு, அந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்கிறதே வசனம், அந்த தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நம்ம வந்து பார்க்கும்போது, தேவனுடைய அன்பு முதலாவது அது நித்தியமானது. God's love is eternal. அது நித்தியமானது என்று நாம் வந்து பார்க்கிறோம். நித்தியமானது என்றால் என்ன? இந்த உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தேவனுடைய அன்பு இருந்தது. அந்த அன்பானது நித்தியமாய் இருந்தது மாத்திரமல்ல, அது என்றென்றும் நீடிக்கிற அன்பாக இருந்தது என்று நாம் வந்து பார்க்கிறோம். அந்த அன்புக்கு, தேவனுடைய அன்புக்கு ஆரம்பம் இல்லை, தேவனுடைய அன்புக்கு முடிவில்லை. அதுதான் நித்தியம் என்று நாம் வந்து சொல்லுகிறோம். இரண்டாவதாக தேவனுடைய அன்பு இறையாண்மையுடையது அப்படின்னு சொல்லி, அல்லது ஏகாதிபத்தியம் கொண்டது என்று நாம் வந்து பார்க்கிறோம். சங்கீதம் 115:3 சொல்கிறது, தேவன், நம்முடைய தேவன் பரலோகத்திலே இருக்கின்றார், அவர் விருப்பமானவைகளை அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கின்றார். அப்படின்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய தேவன் அவர் உயர்ந்தவர், எல்லா அதிகாரமும் அவருடைய கரத்திலே இருக்கிறது. அவருடைய அன்பை யாரும் அதிகாரத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. கடவுளை பார்த்து நீங்க இவ்வளவு அன்பு காட்டணும், இவருக்கு நீங்க அன்பு இவ்வளவு காட்டணும் அப்படின்றத நம்ம யாரும் சொல்ல முடியாது. அவர் யாருக்கு அன்பு காட்டணும் என்று விரும்புகிறாரோ அவர் அன்பு காட்டுவார். அவர் யாருக்கு அன்பு காட்ட விரும்பலையோ அன்பு காட்ட மாட்டார். சோ அதுதான் அவருடைய அந்த இறையாண்மை என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அவர் யாரிடத்திலே அன்பு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரிடத்திலே அன்பு காட்டுகிற தேவனாக அவர் இருக்கின்றார். அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கிறோம், தேவனுடைய அன்பு எல்லையற்றது, இன்ஃபினிட் என்று பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு எல்லையற்றது நம்ம வந்து சொல்லும் பொழுது அவருடைய அன்பு வந்து குறைவுபடாது. இப்போ உலகம் வந்து உண்டாக்கப்பட்டு ஏறத்தாழ 6000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. ஆனாலும் நம்ம வந்து பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் காட்டிய அதே அன்புதான் இன்றைக்கும் நாம் வந்து பார்க்கிறோம். அதே அன்பு, அந்த அன்புல ஒரு துளி கூட குறைவு படவில்லை என்று நாம் வந்து பார்க்கிறோம். அவருடைய அன்பு ஒரே மாதிரியான அன்பு என்று நாம் வந்து பார்க்கிறோம். அதே அன்பை எபேசியர் 3:19 நம்ம வந்து வாசிக்கிறோம். அந்த அன்பை வந்து யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஐயோ, கடவுள் இவ்வளவு அன்பு காட்டுறாரா, கடவுள் இவ்வளவு அன்பு கொண்டவரா என்று அதை ஆராய வேண்டும் என்றால் அது மனிதனால் ஆராய்ந்து முடிக்க முடியாது. பாருங்க, இந்த கடவுளுடைய அன்புக்கு, கடவுளுடைய அன்பை ஆராய முடியாது என்பதற்கு ஒரு உதாரணம் இன்றைக்கு ஒரு பாடல் வரிய கவிஞன் வந்து பாடினால
ஆழம் அது ஆழம் இல்லை. இந்த ஆழம் இது கடல் ஆழம். அப்புறம் பாட்டு வர மாட்டேங்குது. ஆழம் இது ரெபேக்கா சொல்லு. பொம்பளை மனசு ரைட் சரியா. ஆழம் இது ஐயா, பொம்பளை மனசு தாயா அப்படின்னு. ஸோ அவங்களுடைய மனசு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கவே முடியாது, அன்பும் புரிஞ்சிக்க முடியல சரியா. இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, அப்புறம் நாளைக்கு ஒரு மாதிரியா இருக்கிறாங்க. ஓகே, போன மாதம் ஒரு மாதிரியா இருப்பாங்க, இந்த மாதம் ஒரு மாதிரியா இருப்பாங்க சரியா. அது புரிஞ்சிக்கொள்ளவே முடியாது. ஆண்கள் வந்து இந்த மாதம் சரி நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படின்னு பார்த்தாக்கா, சரி அடுத்த போன மாதம் இப்படி இருந்துட்டோமே, இந்த மாதம் இப்படி தான் இருப்போம் பார்த்தாக்கா வேறு மாதிரி ஆகும். ஸோ புரிஞ்சு கொள்ள முடியாது. அதே மாதிரி தான் கடவுளுடைய அன்பை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியாது சரியா. கடவுளுடைய அன்பை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியாது. அது எல்லையற்றது என்று நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கிறோம், கடவுளுடைய அன்பு மாறாதது என்று நம்ம வந்து பார்க்கிறோம். அவருடைய அன்பு வந்து மாறுவதே இல்லை என்று நம்ம வந்து யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். அவர் மாறாதவராக இருக்கின்றார். அவருடைய அன்புல மாற்றமே கிடையாது. அவருடைய அன்பு மாறாதது என்று சொல்லும் பொழுது, அவர் உலக தோற்றத்தில் எப்படி அவருடைய அன்பு இருந்ததோ, ஆதாம் ஏவாளுக்கு அன்பு எப்படி காட்டினாரோ அதே அன்பு தான் இன்றைக்கு இருக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அவருடைய அன்பு மாறாதது, ஒரு முடிவுக்கு வராதது. His love never cease, His love never cease. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தாருடைய அன்பை நம்ம வந்து பார்க்கணும். நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய அன்பை நம்ம வந்து பார்க்கணும். அது மாயா ஜாலமாக இருக்குது. அடுத்தது நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கு அன்பு வந்து இந்த ஆங்கிலத்தில் டிரான்சாக்ஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு இன்றைக்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது, வியாபாரமாக ஆகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். என்ன அப்படின்னா என்ன, இன்னைக்கு அன்பு வந்து எப்படி கையாளப்படுகிறதுனா, நீ எனக்கு என்ன செய்யறியோ நான் அதை வந்து உனக்கு வந்து செய்யறேன். நான் வந்து உனக்கு வந்து அன்பு காட்டணும்னா நீ எனக்கு அன்பு காட்டு. நீ எனக்கு எதிரியா இருந்தா நான் உனக்கு எதிரியா இருக்க. அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும் சரியா. கூட பிறந்தவர்கள் கூட, உறவினர்கள் கூட அதை தான் இன்றைக்கு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப நேற்று ஒரு மாதிரியான அன்பு இன்றைக்கு ஒரு மாதிரியான அன்பு சரிங்களா. சோ அன்பு மனுஷனுடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்பு, பரத்தில் உண்டாகும் அன்பு, அது மாறாத அன்பு என்று நாம் வந்து பார்க்கிறோம். அடுத்ததாக தேவனுடைய அன்பு அது பரிசுத்தமான அன்பு என்று பார்க்கிறோம். God's love is holy. தேவனுடைய அன்பு பரிசுத்தமானது. அவருடைய அன்பு பூரணமானது, சுத்தமானது, நீதியுள்ளது, எந்த ஒரு தவறும் இல்லாதது என்று நம்ம வந்து பார்க்கிறோம். அவருடைய அன்புல தவறே இல்லை என்று நம்ம வந்து பார்க்கிறோம். ஆகையினால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திற்கு என்ன நோக்கத்தோடு வந்தார்? மனுகுலத்தை ரட்சிக்க வந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல 16-17 நம்ம வந்து வாசிக்கும் பொழுது என்ன பார்க்கிறோம்? ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு தம்முடைய குமாரனை உலகத்துக்கு தந்தார் என்று பார்க்கிறோம். மனுகுலத்தின் மேல் அவ்வளவு அன்பு அவர் வந்து வைத்திருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் 17ஆம் வசனத்திலே நம்ம வந்து வாசிக்கிறோம், நியாயம் தீர்க்க அவர் வரவில்லை என்று பார்க்கிறோம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு அவர் வரவில்லை. அப்படின்றால் என்ன? அவர் தண்டிக்க வரவில்லை என்று அர்த்தம் இல்லை. அவர் ஒரு நாள் நிச்சயமாக தண்டிப்பார். மனுஷனுடைய பாவங்களுக்கு அவர் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ மனுகுலத்தை காப்பாற்றுவதும் மனுகுலத்தை தண்டிக்கவும், இது ரெண்டுமே அவருடைய அன்பின் அடிப்படையில கொண்டிருக்கிறது. அன்பின் அஸ்திபாரத்தில், ஃபவுண்டேஷன், God's love
ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன்ல அவருடைய ரட்சிப்பும் அவருடைய தண்டனையும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய அன்பில எந்த ஒரு பலவீனமும் இல்லை, அநீதி இல்லை, எந்த ஒரு தவறும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். தேவன் அன்பு கொள்வாரானால் அது தவறே தவறாது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி அன்பு நிறைந்த இந்த தேவன், இந்த பரத்திலிருந்து உண்டாகும் இந்த அன்புக்கு நாம் எதற்கு ஈடாக நாம் சொல்ல முடியும்? எந்த மகான் இடத்துல இந்த அன்பை நம்ம பார்க்க முடியாது. எந்த படித்தவர்களுடைய வாழ்க்கையில் இந்த அன்பை நம்ம பார்க்க முடியாது. இன்றைக்கு அநேக மதங்களை உருவாக்கிய தலைவர்கள், உருவாக்கின மத தலைவர்களுடைய வாழ்க்கையில இந்த அன்பை நம்ம பார்க்க முடியாது. இந்த அன்புக்கு, இந்த நித்திய, இந்த இறையாண்மை, இந்த எல்லையற்ற, இந்த மாறாத, இந்த பரிசுத்தமான அன்பு, அதுக்கு சொந்தக்காரர் பரலோகத்தின் தேவன் மாத்திரம். பரலோகத்திலே சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற அல்லது வாசஸ்தலமாய் கொண்டிருக்கிற அந்த பரலோக தேவனிடத்திலிருந்து இந்த அன்பு வருகிறது. பிரியமானவர்களே, அந்த அன்பை பாருங்க, கடவுள் தனக்காக அவர் வைத்துக் கொள்ளல. அந்த அன்பு நிறைந்த கடவுள் இவ்வளவு காரியங்கள் கொண்டிருக்கிற அந்த அன்பில அந்த ஆண்டவர் பாருங்க சுயநலவாதியாக இருக்கல. ஆண்டவர் என்ன செய்தாரு? அந்த அன்பை காட்ட வேண்டும் என்று விரும்பினார். அந்த அன்பு எங்க வெளிப்படுத்த முடியும்? அவருடைய விசேஷ சாயல், அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதுதான் இந்த கிறிஸ்துமஸ். கரைப்படாத அன்பு, சுத்தமான அன்பு, நித்தியமான அன்பு, இறையாண்மை கொண்ட அன்பு, எல்லையற்ற அன்பு, மாறாத அன்பை அவர் யாருக்கு வெளிப்படுத்தினார்? மனுஷனுக்கு வெளிப்படுத்தினார். பரத்திலிருந்து இறங்கி வந்த அன்பானது மனிதனில் வெளிப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் அவர் பரத்தில் இருக்கின்றார் அல்லது பரலோகத்தில் இருக்கிறார். மனுகுலம் பூலோகத்தில் இருக்கிறது. அன்பு கொண்ட ஆண்டவர் அவர் என்ன செய்யல அப்படின்னாக்கா, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக மனுஷனுக்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுக்கல. மனுஷனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தா நான் அன்புள்ளவர் என்பதை மனுஷன் அறிந்து கொள்வான் என்று அவர் நினைக்கல. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், அவர் அன்புள்ளவர் என்பதை மனிதன் அறிந்து கொள்வதற்கு அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டவர் வைக்கல. அவன் வாழ்க்கையில அவன் பிரச்சனைய ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவனுக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கல. அவன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் நீ கடந்து போக கூடாது என்பதும் ஆண்டவர் விடல. அதே சமயத்துல கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த பொய்யான உறவை அவர் ஏற்படுத்த. மாறாக பாருங்க, ஆண்டவர் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? இந்த வசனம் 9 நம்ம வாசிக்கிறோம். 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த அன்புள்ள கடவுள் என்ன செய்கிறார்? தன்னுடைய அன்பை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுளே மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வருகிறார். அதுதான் பரத்திலிருந்து இறங்கி வருகிற அன்பு என்று நாம் பார்க்கிறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது.
அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவர் ஒரு குழந்தையாக வந்தார், உண்மைதான். ஆனா அதே சமயத்துல அந்த குழந்தை பெரிதாகி அந்த பிறப்பிலே இன்னொரு முக்கியமான நிகழ்வையும் நம்ம மறந்துடவே கூடாது. கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக மரித்த அந்த தியாக செயலை நம்ம மறந்துடவே கூடாது. அப்போ இயேசு எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு அந்த அன்பின் வெளிப்பாட்டை நம்ம பார்க்கிறோம். அதாவது கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுக்குள் அவர் வாசம் செய்யும் போது கடவுளுடைய அன்பு இப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இன்னைக்கு இயேசு உலகத்திற்கு வராவிட்டால் கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பது நமக்கு எப்படி தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், கடவுளுடைய அன்புனா இப்படிதான், கடவுளுடைய அன்புனா இப்படிதான், இதை நாம் யோசிக்கலாம். ஆனால் கண்ணார அதை பார்க்கவும், அது நம்முடைய சரீரத்தினால், உணர்ச்சியினால், உணர்வால் அதை அனுபவிக்க நம்மால் முடியாது. ஆகையினால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை போல மாம்ச உருவத்தை எடுத்து அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் நமக்குள் வாசம் செய்தார் என்று பார்க்கிறோம். அவர் இந்த வார்த்தையானது மாம்சமாகி அந்த மாம்சமானது நம்முடைய மத்தியில் வாசம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, அன்பு நிறைந்த கடவுள் மனிதனுடைய மத்தியில மனிதன் உணர்ந்து கொள்ளும்படியாக அந்த அன்பை நமக்காக வெளிப்படுத்தினார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எதற்காக? அந்த நோக்கம் என்ன? அவருடைய அன்பிலே நாம் பிழைக்கும்படிக்கு என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் 9ஆம் வசனத்துல தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு அப்படின்னு பார்க்கிறோம். பிழைக்கும், so that we might live through him அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நம்ம பார்க்கிறோம். இது ரெண்டையும் நம்ம தொடர்பு படுத்தி தான் நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் பிறப்பு தேவனை மனிதனுக்கு கொண்டு வந்தது. The birth of Jesus brought God to men. இயேசுவினுடைய பிறப்பு கடவுளை மனுஷனிடத்திற்கு கொண்டு வந்தது. அடுத்தது அந்த சிலுவையின் மரணத்தை பாருங்க. The cross of Christ brings man to God. கிறிஸ்துவின் சிலுவை மனிதனை தேவனிடம் கொண்டு வருகிறது என்று பாருங்க. அப்ப பாருங்க, அன்பான கடவுள் பாவியான மனுஷனிடத்துல எப்படி தொடர்பு படுத்துகிறார்? அந்த அன்பை வெளிப்படுத்தின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திற்கு வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனையும் தேவனையும் இணைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அப்படியாக இந்த அன்பை ஏற்றுக்கொள்கிறவன், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவன் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், வசனம் 15ல பாருங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறான், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். அப்புறம் இந்த அன்பை கண்டடைகிறவன் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன். இவர்தான் உலக இரட்சகர், இவர்தான் என்னுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார் என்று அறிக்கை செய்கிறவன் அவன் பிழைக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது 16ஆம் வசனத்தை பாருங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரியமானவர்களே, நமக்கு இயற்கையாகவே நம்முடைய அன்பு நம்ம பார்க்கும்போது கடவுள் அன்பு காட்டுவது போல நம்மால காட்டவே முடியாது. we cannot. நமக்கு அந்த சக்தி இல்லை, அந்த பலன் நம்ம கிட்ட இல்லை.
நம்முடைய அன்பெல்லாம் எதிர்பார்க்கிற அன்பு. நீ எனக்கு இவ்வளவு காட்டுனியானா நான் உனக்கு இவ்வளவு காட்டுவேன். நீ அன்பை எனக்கு நிறுத்திட்டியானா நான் என்னுடைய அன்பை நான் நிறுத்திடுவேன். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற நமக்கு இந்த பூரணமான அன்பு என்ன என்று நாம் அறிந்து அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு அன்பு எப்படி காட்ட வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் நமக்கு இப்போ ஒரு ரோல் மாடல் இருக்கிறது, நமக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. அன்பு எப்படி காட்ட வேண்டும் என்று அந்த அன்புக்கு மாதிரியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பை நம்ம பார்க்கும்போது எல்லாரும் திருப்புங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். அதில் நம்ம வாசிக்கிறோம் வசனம் 4ஆம் வசனத்திலிருந்து. அன்பு எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் முடியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்துவோம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்துப்போம், அறிவினாலும் ஒளிந்துப்போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்துவோம். பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நமக்கு காண்பித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை நாம் பின்பற்றும்படிக்கு வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இந்த அன்பை நாம் எப்படி காட்ட முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மனதார நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகிறது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்ற அந்த கனியை நமக்குள் உற்பத்தி செய்து கிறிஸ்துவை போல வாழ நமக்கு உதவி செய்கின்றார். அப்போ பிரியமானவர்களே, இந்த பூரண அன்பு அது பரத்திலிருந்து உண்டாக்கி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அது வெளிப்பட வேண்டும். அதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அன்பு என்னதென்று நான் ஆரம்பத்தில் அந்த பாடல் வரிகளை சொன்னது போல, அந்த தனிந்து போகிற அன்பு, பிரிந்து போகிற அன்பு, கரைந்து போகிற அன்பு, மறைந்து போகிற அன்பு, ஒளிந்து போகிற அன்பு, அழிந்து போகிற அன்பு, நழுவி போகிற அன்பு, வழுவி போகிற அன்பு, இந்த அன்பிலிருந்து நாம் விலகி நிற்க நமக்கு மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. அது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அன்பு பூரணப்பட வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. The love that we have should be perfected. நம்முடைய அன்புல தேறினவர்களாய் நம்ம காணப்படும். ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அன்பு மிக மிக குறைந்து கொண்டு போகிறது. இன்றைக்கு கிறிஸ்துவின் அந்த அன்பின் அடையாளமே இல்லாமல் போகிறத நம்ம பார்க்கிறோம். பேருக்கு தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, ஆனா கிறிஸ்துவின் அன்பு இல்லை.
அது ரொம்ப வேதனையாக இன்றைக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பரத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த அன்பை கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற தேவ ஜனமாக நாம் காணப்பட வேண்டும். அதைதான் தேவன் விரும்புகிறார். அதைதான் இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் நாம் செய்ய வேண்டிய பிரதானமான கடமை என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியாக அந்த அன்பை காட்ட தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பரிபூரணம் அடைவதற்கு இன்றைக்கு பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள் நமக்கு உண்டு. தீத்து 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் வாசிக்க யாராவது? தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 11 - 13. டைட்டஸ். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுவதுமாகிய யாவரும் ஒருவனே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கை இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். நீங்க தீத்து 2ஆம் அதிகாரம் 11 - 13. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை பிரசனமாக்குவதற்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போகிறது. பிரியமானவர்களே, தேவ கிருபையானது பிரசன்னமாகி, அதாவது தேவனுடைய அன்பு நம்ம மத்தியில பிரசன்னமானது. அந்த தேவனுடைய கிருபை அல்லது தேவனுடைய அன்பு நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களை நம்ம சகிக்க அல்லது மேற்கொள்ள அது நமக்கு உதவி செய்கிறது. அப்ப என்ன பார்க்கிறோம்? நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, இன்றைக்கு அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலக ஆசாபாசங்களை வெறுத்து வாழ அந்த அன்புள்ள தேவன் நமக்கு இருக்கின்றார். பாவத்தை வெறுக்க அந்த அன்புள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி, இன்றைக்கு இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை நம்ம நடத்துவதற்கு எவ்வளவாய் சிரமப்படுகிறோம் இல்ல? எவ்வளவு போராட்டம். குறிப்பா இந்த பாவ சோதனைகள் நமக்கு பெருகி கொண்டே போகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு இந்த அன்பு நிறைந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கின்றார். அன்பு நிறைந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தம்முடைய வசனத்தை கொண்டு நம்மை பலப்படுத்தி நம்முடைய பாவங்களை நமக்கு உணர்த்தி, அந்த அன்பு நிறைந்த தேவன் நம்மை நீதியின் பாதையிலே அவர் நடத்துகிறவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. சில வேளையிலே நம்ம நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல நம்ம யோசிக்கிறோம், நான் சரியாதான் வாழ்றேன்னா, ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்குது, ஏன் என்னுடைய வாழ்க்கை ஒரு கிறிஸ்துவனை போல நான் வாழ முடியல என்று நாம் நினைக்கிறோம். கடவுள் வரும் பொழுது, இயேசு வரும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையானது ஆயத்தம் உள்ளதா இருக்கிறதா என்று பலவிதமான கேள்விகள் நமக்கு கேட்கும் பொழுது, இந்த பரத்திலிருந்து இறங்கி வந்த அன்பு இயேசு அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே திகையாதே, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த போராட்டங்களை ஜெயிக்க நான் உன் கூட இருக்கிறேன். அவர் அன்பு நிறைந்த தேவன். நீங்கள் விழுவதற்கு அவர் விடுவாரோ?
நீங்கள் வழுவி போவதற்கு அவர் விடுவாரோ? உங்கள் கரங்களை பிடித்து பாவத்திலிருந்து தூக்கி எடுத்த அந்த அன்பு நிறைந்த கடவுள் உங்களை அப்படியே விட்டுவிடுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எனக்கு அன்பு கிடைக்கல, நான் தனிமையா இருக்கிறேன், நான் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறேன், யார் என்னிடத்தில் அன்பு காட்டலை என்று நீங்க தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் வேற யாரும் உங்களுக்கு வரப்போகிறதில்லை. அன்பு நிறைந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் உங்களுக்கு வருகிறார். அவர் இம்மானுவேல், அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அந்த பரத்திலிருந்து வந்த அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கு நாம் அன்புள்ளவர்களாய் நிறுத்த நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கின்றார். போன வாரம் ஒரு சகோதரன், அவரு இன்னொரு பாஸ்டர் கூட கொஞ்சம் ஒரு ஒரு சில காரியத்தினால ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அப்ப இந்த சகோதரன் அவர் அந்த பாஸ்டரை சந்தித்து பேசணும். ரொம்ப பொறுமையா இருந்தாரு. ஆனா சந்தித்து பேச வேண்டிய நேரத்துல அவர் என்ன சொன்னாரு, பாஸ்டர், ஒருவேளை நான் உணர்ச்சி வசப்பட்டு கோபமாயிருவனோ, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஐயா பொறுமையா இரு, நீ கிறிஸ்தவன், பொறுமையா இருந்து கடவுள்கிட்ட பேசுறதுக்கு ஞானத்தை கேளு, கடவுள் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சந்திப்புக்கு பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் ரொம்ப அமைதியாக நான் பேசினேன், சமாதானமாக எல்லாம் முடிந்தது என்று சொன்னேன். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு தான் இதற்கு காரணம். இன்னைக்கு நம்மால எதையுமே செய்ய முடியாது. நமக்கு போதுமான பலன் இல்லை, ஞானம் இல்லை, அன்பு எப்படி என்று நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு இந்த மாதிரியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டியிருக்கிறார். அதான் 2000 வருடங்களுக்கு முன்பு அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து இறங்கி வந்த அந்த அன்பு, கடவுளுடைய அன்பு என்னதென்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இந்த அன்பின் மாதிரியை நமக்கு காட்டியிருக்கிறார். ஒரு தந்தை, தாய், ஒரு பெற்றோர் எப்படி அன்பு காட்ட வேண்டும் என்று கிறிஸ்து நமக்காக காண்பித்திருக்கிறார். பிள்ளைகள் எப்படியாக பெற்றோர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்று கிறிஸ்து அந்த அன்பை காட்டியிருக்கிறார். கணவன் எப்படி மனைவியினிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் என்று கிறிஸ்து அன்பை காட்டியிருக்கிறார். மனைவியானவள் எப்படி கணவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று கிறிஸ்து அந்த அன்பை காட்டியிருக்கிறார். உறவினர்கள் எப்படி மற்ற உறவினரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் என்று கிறிஸ்து அன்பை காட்டியிருக்கிறார். கூட பிறந்தவர்களோடு எப்படி அன்பு காட்ட வேண்டும் என்று கிறிஸ்து காண்பித்திருக்கிறார். நண்பன் எப்படி இன்னொரு நண்பனுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்று கிறிஸ்து அந்த அன்பை காட்டியிருக்கிறார். இப்படியாக பிரியமானவர்களே, அன்பின் மாதிரியை இன்றைக்கு நம் மத்தியில இருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அன்பை நாம் உணர்ந்து இந்த தோல்வி குறைந்து போகிற, இந்த அன்பு குறைந்து தோல்வி அடைகிற இந்த உலகத்திலே பரிபூரணமான அந்த அன்பாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே நாம் யாரிடத்திலேயாவது, ஆண்டவரே நான் அன்பு காட்ட தவறிட்டேன் ஆண்டவரே, நான் அன்பை அளவோடு தான் நான் காட்டுறேன் ஆண்டவரே, என்னுடைய அன்புல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, நீங்க இவ்வளவு காட்டினீங்கன்னா இவ்வளவு காட்டுவேன் அப்படின்னு இன்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் உட்கார்ந்துருப்போமானால், பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு அவர் அந்த பரிபூரணமான அன்பை நமக்கு காட்டியிருக்கிறார். நாம் பாவிகளா, ரோமர் 5:8 வாசிக்கிறோம், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு விளங்கினது என்று சொல்கிறது. நம்மிடத்துல ஒன்றும் இல்லைங்க, நாம் பாவிகளா இருந்தோம். கடவுள் நம்மிடத்துல அன்பு காட்டுவதற்கு நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, எந்த ஒரு நன்மையும் இல்லை, ஒரு துளி நன்மையும் இல்லை. ஆனால் கடவுள் நாம் பாவிகளாய் இருக்கும் போதே
அவர் என்ன செய்தார்? தம்முடைய குமாரனை நமக்காக சிலுவையில் பலி கொடுத்தார். சிலுவையின் தியாகத்திலே தேவனுடைய அன்பை நாம் வந்து பார்க்கிறோம். அந்த அன்புக்கு ஈடாக வேறு அன்பு இல்லை என்று. அப்படியாக இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் யாரிடத்தில் அன்பு குறைந்திருக்கிறதோ அந்த அன்பு நிறைவாக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து பார்ப்போம். அந்த அன்பு, தேவனுடைய அன்பு, அது அளவிட முடியாது. இந்த பூலோகத்திலே அப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் பார்க்கவும் முடியாது. ஆனால் இன்றைக்கு விசேஷமாக தேவன் நமக்கு அந்த அன்பை காட்டியிருக்கிறார். பரத்திலிருந்து இறங்கி வரும் அன்பு, அந்த அன்பானது தேவனிடத்திலே தோற்றம் எடுத்தது. அந்த அன்பானது இன்றைக்கு பாவிகளாகிய நம்முடைய மத்தியிலே வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த பாடலை நான் உங்களுக்கு பாட விரும்புகிறேன். அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, நீ அதை நம்பு, இகமதில் கிடைக்காதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. தந்தை தாய் அன்பொரு நாள் அது தணிந்தே போய்விடும். தன் பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். தாய் தந்தை அன்பொரு நாள் அது தணிந்தே போய்விடும். தன் பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என் வாழ்வில் தீராதது என் இயேசுவின் தூய அன்பு. இயேசுவின் தூய அன்பு. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும். நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும். நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என் வாழ்வில் தீராதது என் இயேசுவின் தூய அன்பு. இயேசுவின் தூய அன்பு. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது.
அது வழுவியே போய்விடும். என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என் வாழ்வில் தீராதது என் தேவனின் ஜீவன்பு. தேவனின் ஜீவன்பு அன்பு இயேசுவின் அன்பு. அது அளவிட முடியாதது. உறவினர் அன்பொரு நாள் அது ஒழிந்தே போய்விடும். உடன் பிறந்தவர் அன்பொரு நாள் அது அழிந்தே போய்விடும். உறவினர் அன்பொரு நாள் அது ஒழிந்தே போய்விடும். உடன் பிறந்தவர் அன்பொரு நாள் அது அழிந்தே போய்விடும். என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என் வாழ்வில் தீராதது என் தேவனின் ஜீவன்பு. இயேசுவின் தூய அன்பு அன்பு இயேசுவின் அன்பு. அது அளவிட முடியாதது. நம்பு நீ அதை நம்பு. இகமதில் கிடைக்காதது அன்பு இயேசுவின் அன்பு. அது அளவிட முடியாதது. பிரியமானவர்களே, அந்த அளவிட முடியாத அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே தோன்றி இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே அவர் பிறக்க விரும்புகிறார். நாமும் அன்புள்ளவர்களாய் வாழ அவர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கின்றார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. பரத்திலிருந்து இறங்கி வருகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்பு ஒன்றுமல்ல ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அன்பு இன்னதென்று நாங்கள் கற்றுக்கொண்டேன். அந்த அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்மை போல நாங்கள் அன்பு காட்ட எங்களுக்கு உதவித்தான். பரத்திலிருந்து உண்டாகின அந்த அன்பை நாங்கள் காட்ட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தேவனே, உடைய பிள்ளைகளுக்கு இறங்கும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சபையார் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். அதற்கு பிறகு ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதம். உலகின் ஒளியே இயேசுவே அகிலம் போற்றும் தெய்வமா. Thank you.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். நம்புங்கள். அறிவிக்க வேண்டிய காரியங்கள் சபையார் கவனிக்கவும்.